ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 ப்ளேபேக்கை எப்படி நம்ம பார்க்குறது, அதை எப்படி நம்ம செட் பண்ணி நம்ம ஸ்டோரியிலையும் நம்ம போஸ்ட்லையும் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவை பார்க்குறது முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள். அந்த ப்ளஸ் ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்டோரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிரியேட் அப்படி சொல்லிட்டு டபுள்ஏ போட்டுருக்கு பாருங்கள். அந்த டபுள்ஏ மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே 2021 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டிக்கர் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 டைப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் மேலே வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி வந்து வரும். ப்ளேபேக்கு வெறும் 21 இது போல் வந்து மூணு டைப்பாக வரும். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். அதுபோல் இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த ரவுண்ட் மாதிரி ஒரு கலர் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். அது கிளிக் பண்ணி அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ மறுபடியும் அந்த ஸ்டிக்கர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கு பாருங்கள். அந்த ஸ்டிக்கர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் கொடுத்து ப்ளஸ் போட்டிருக்கேன். அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா இமேஜ்குள்ளே போய்டும். உங்களுக்கு தேவையான இமேஜ் உங்கள் கேலரியிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து தான் செட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அந்த 2021 உங்களுக்கு எந்த டைப்பில் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ப்ளேபேக் தான் வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போது ஸ்டிக்கர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து லிங்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் டன் கொடுத்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து எங்கே வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். நான் நகர்த்தி கொண்டு வந்து கீழே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் செட் பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ அதை வந்து ப்ளேபேக்காக மாற்றிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டிக்கர் ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மியூசிக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டே இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு தேவையான மியூசிக் வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டன் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து செட் பண்ணிவிட்டேன் கீழே. ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. நான் இதை வந்து ஸ்டோரியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். யுவர் ஸ்டோரிஸ் அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணோன்னே ஸ்டோரியில் வந்து ஆட் ஆகிடும். நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஸ்டோரியில் வந்து ஆட் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போஸ்டிங் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2021 ப்ளேபேக் அப்படின்னு இருப்பாருங்க. ஜஸ்ட் அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். 2021 ப்ளேபேக் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும். வியூ ப்ளேபேக் அப்படின்னு இருப்பாங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய 2021 ப்ளேபேக்ஸ் எல்லாமே இதில் வந்து வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே பாருங்கள். எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் யுவர் 2021 ப்ளேபேக் இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்து லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி இப்படி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டர்ஸ் வந்து வரும். நிறைய இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணியிருந்தீங்க அது எல்லாமே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ப்ளஸ் இருக்கு பாருங்கள். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதில் கொடுத்துறது கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா கூட இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோரியில் அப்லோட் பண்ண வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இது அதாவது ஸ்டோரியில் வந்து அர்ச்சிவ் ஆகிருக்கும், சேவ் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஸ்டோரியில் அப்லோட் பண்ணது தான் இதில் இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்காது. ஓகே, அதை வந்து நீங்கள் எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஸ்டோரியிலையும் இல்லை போஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இமேஜுக்கு மட்டும் நான் மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மியூசிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். மியூசிக் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மியூசிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த மியூசிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மியூசிக் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் லிரிக்ஸோட. இப்போது இந்த லிரிக்ஸ் வந்து பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக மாற்றிட்டேன். இப்போ டன் கொடுத்துறேன். இப்போ அந்த லிரிக்ஸ் தேவையான இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் டாப்பில் கொண்டு போய் வச்சுக்கிறேன் அந்த லிரிக்ஸை. டாப்பில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ போஸ்ட் பண்ணிக்கலாம். யுவர் ஸ்டோரி ஷேர் அப்படின்னு இருப்பாருங்க. ஷேரை கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு உள்ளே போய் பார்க்கலாம் யுவர் ஸ்டோரிக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு. நீங்களாக கூட வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து மியூசிக் எதுவும் கேட்காது, நான் மியூட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஓகே இப்போ இந்த ஸ்டோரியை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கீழே பாட்டமில் மோர் அப்படி சொல்லிட்டு 3 டாட் கொடுத்துருக்கான் பாருங்கள், 3 புள்ளி. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஷேர் அஸ் போஸ்ட் அப்படின்னு பாருங்கள். அந்த ஷேர் அஸ் போஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு இப்போ தேவையான சைஸை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஒரு குறிப்பு போகுது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. மேலே டிக் இருக்குது. இதில் டைட் கேப்ஷன் எதனா செட் பண்ணி தானே பண்ணிவிட்டு இல்லை டிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்லோடிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷிங் அப் அப்படி சொல்லிட்டு வருது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து ஸ்டோரியிலேருந்து போஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஈஸியாக அப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலேருந்து போஸ்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மற்றவங்களுக்கு எப்படி அது ஷோ ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோரி இருக்குது. ஸ்டோரியை வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இருக்குது பாருங்கள், போஸ்ட் பண்ண வீடியோ. இப்போ என்னோடய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஷோ ஆகும். ஓகே, இந்த ப்ளேபேக்கை எப்படி செட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.